இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். கொலை நடந்துருது, கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு அழகா கேஸ் விசாரணை எல்லாம் போகுது. போலீஸ் வழக்கம் போல காசுக்காக வேலை பார்ப்பாங்க, காசு இருக்கிறவனுக்காக வேலை பார்ப்பாங்க. அதையும் தாண்டி உண்மை எப்படி வெளியில வருது வைக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு ராத் அக்கலி ஹை தி பென்சால் மர்டர்ஸ். இப்ப 2025 வந்த ஒரு அற்புதமான படம், ஹிந்தி படம், பாலிவுட் படம். இப்ப பாத்திரலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கோடீஸ்வரி வீட்டு அம்மா ஒருத்திய காட்டுறாங்க. பெரிய கூட்டு குடும்பம் இது. அதுல ஒருத்தி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தியானத்தை கெடுக்கிறாப்புல நிறைய காக்கா கத்திக்கிட்டே இருக்குது. காண்டாயி வேலைக்காரங்களை சத்தம் போட்டுட்டு கொல்லப்புறத்து பக்கம் வந்து பார்த்தா இவங்க மூஞ்சியெல்லாம் லைட்டா ரத்தம் தெரிக்குது. மேல இருந்து நிறைய காக்கா வேற செத்து விழுகுது. காக்காக்கள் அப்படியே முக்கிதுங்க. பார்த்தா அலறா. அப்புறம் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு செய்தி சொல்லியிருப்பாங்க போல. லோக்கல் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக அந்த கோடீஸ்வர குடும்பத்தோட வீட்டுக்கு வராரு. எஸ்ஐ ஒரு சல்யூட்டை போட்டு என்ன ஏதுன்னு எடுத்து சொல்றாப்ல. இவங்க கோடீஸ்வரங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா டிஜிபி வர்மாக்கே கால் பண்ணிருக்காங்களாம். அவரும் வந்துட்டு இருக்காரு. கேஸோட அப்டேட் நம்ம கிட்ட கேப்பாப்லன்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட. இந்த குடும்பமே ஒரு மாதிரியா இருக்குதுங்க அப்படிங்கிறான் எஸ்ஐ. என்னையா சொல்ற அப்படின்னு இவரும் கேட்டுட்டு உள்ள வரார். உள்ள வந்து பார்த்தா மொட்டை அடிச்சாப்ல ஒரு சாமியார் அம்மா. அவங்கள தெய்வமா கும்பிடுறாங்க. அவங்களோட காலடி தடத்துக்கு சில மாதிரி செஞ்சு லைட் எல்லாம் வச்சு எப்படி கும்பிடுறாங்கன்னு பாருங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி வந்தால, காக்காவை பார்த்து பயந்தால, அந்த அம்மா பேரு மீரா நினைக்கிறேன். மீராவோட பையன் இறந்து போயிட்டான். அவனுக்கு மாலை எல்லாம் போட்டு போட்டோவை அஞ்சலி செலுத்துறாப்ல நீங்க பார்க்க முடியும். அப்புறம் பாருங்க, அந்த சாமியார் அம்மா ஏதோ சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவோட போட்டோ தான் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்குது. அந்த வீட்டை சேர்ந்த எல்லா பேருமே காவி ட்ரெஸ்ஸுக்கு மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. மீராவும் கூட தான். மீராவோட பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கிறாப்ல தான் நமக்கு தோணும். அப்புறம் அந்த குடும்பத்தோட பிஏ, நீரா இன்ஸ்பெக்டரா, நான் தான் இந்த ஃபேமிலியோட பிஏன்னு அறிமுகப்படுத்திக்கிறார். இந்த குடும்பத்துக்குன்னு நிறைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிகள் எல்லாத்துலயும் சிஎஃப்ஓ, சீஃப் பினான்சியல் ஆபீசரா இருக்கிறது நம்ம மீரா தான். இந்த குடும்பத்துல தாத்தா, நிறைய மகங்க, மகள்க, அப்புறம் பேரம்பேத்தின்னு இருக்கிறதுல அவங்க 3வது தலைமுறை பேத்தியா வராங்க. அப்ப பேத்திக்கு பிறந்த பையன் தான் இறந்து போயிருக்கானா, கொள்ளு பேரை இறந்து போயிருக்கான்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய குடும்பம். அனந்தமிக்கு எல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமா தான் இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வராப்ல. டிஜிபி வர்மா தான் போன்ல பேசிட்டு இருக்காரு போல. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, ரொம்ப திறமையான ஆளு, பாத்து பாப்பலன்னு சொல்றாரு. சரி நான் பேசுறேங்கிறாரு இவர். நீங்களே அந்த கூத்தெல்லாம் போய் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அதெல்லாம் காட்டுறதுக்கு கூட்டு போறாரு. போற வழியில ஒரு சின்ன பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். சவுண்ட் வேற அதிகமா வச்சிருக்கான். சவுண்ட குறைன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு சவுண்ட குறைக்கிறார். அடுத்து அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்களை எல்லாம் காட்டுறாங்க. அம்மா பொண்ணு 2 பேரு வீட்டு வேலையெல்லாம் பாத்துப்பாங்க போல. அப்புறம் கொல்லப்புறத்து பக்கம் வராங்க. வந்து பார்த்தா ஏகப்பட்ட காக்கா செத்து அப்படியே இங்க முதுன்னு விழுந்து கிடக்குதுங்க. அந்த காக்காக்களுக்கு மத்தியில காக்காக்கள் எல்லாம் சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூண்டு வச்சு அதுக்குள்ள நிறைய தீனியும் தண்ணியும் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. அதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டே முன்னோக்கி வர அங்க ஒரு கவரு, ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடக்கும். அப்புறம் அந்த குடிக்கிற தண்ணியிலேயே நிறைய பறவைங்க செத்து போய் கிடக்குது. தினமும் காலையில காக்காக்களுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறது வழக்கம் தான் போல. அதுல என்னத்தையாவது கலந்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, காக்கா ஃபுல்லா அப்படி கிடக்குதுங்க. இது பத்தாதுன்னு அங்க இந்த குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரை கீழே வச்சு அதுக்கு மேல ஒரு பன்னியோட தலையை வெட்டி அற வச்சுட்டு சுவரேறி குதிச்சு தப்பிச்சு போயிருக்காங்க போல. சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்தா ஒரு கவருக்குள்ள பன்னியோட தலையை எடுத்துக்கிட்டு 2 பேரு உள்ள இறங்கி வர்றதும், உள்ள நியூஸ் பேப்பர் மேல தலையை வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு போறதையும் பார்க்க முடியுது. நைட்டு செக்யூரிட்டி 2 பேர் இங்க வேலை வைப்பாங்க. ஒரு தாடிக்காரரு, அப்புறம் குள்ளமா ஒருத்தர் இருப்பார். அவங்க 2 பேரை விசாரிச்சா, நைட் டியூட்டி சார், வந்து வச்சுட்டு போனது பகல்ல சார், நாங்க அப்ப டியூட்டில இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தவமான பேச்சு தான். அப்புறம் இந்த வீட்டோட எதுக்கு இருக்கிற அந்த ரோடு பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மால் இருக்குதா, அந்த மால் பக்கம் போகிற ரோடு தானே. அந்த வழியில 2 சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா வழியா கொஞ்சம் பாருங்க. இங்க இருந்து போன 2 பேரு ஒரு ப்ளூ கலர் வண்டியில ஏறி போறாங்க. அந்த வண்டி எங்க போகுது ஏது போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். வண்டி நம்பரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில அதே குடும்பத்தை சேர்ந்த பேர ஒருத்தன், அவன் ட்ரக் அடிக்ட், போதைக்கு அடிமையானவன். அந்த போதையில இருந்து வெளியில வரணும்னு வீட்டை சேர்ந்தவங்க 1 மாசமா அவனை அடைச்சு வச்சிருக்காங்க போல. இன்னைக்கு எனக்கு போதை கிடைச்சே ஆகணும்னு வீட்டுல இருக்கிற பொம்பளை மேல எல்லாம் கை வைக்கிறான். எல்லா வேறையும் கொஞ்சம் வன்முறையோட நடந்துக்கிறான் எல்லார்கிட்டையும். என்ன ஏன்டா அடைச்சு வைக்கிறீங்க, என்ன விடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருப்பாப்ல. போலீஸே வந்து அவன் அடக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்ப நம்ம மீராஜி தான் வந்து, இங்க பாரு, இங்க இருந்து நீ போறதா இருந்தா தாராளமா போலாம், உன்னை யாரும் இங்க வற்புறுத்தி இனிமே அந்த ரூம்ல அடைக்க மாட்டாங்க, போறேனா போ, விடுங்க அப்படின்னு சொன்னதும் போலீஸும் விட்டுருச்சு. அப்புறம் ஒரு ரூமை காட்டுறாங்க. வேலைக்காரரு, இந்த ரூம்ல தான் அந்த பையனை அடைச்சு வைப்பாங்க, அவன் போதைக்கு அடிமையானவன் சார், அப்பப்ப இப்படி வன்முறையா நடந்துப்பான்னு குள்ளமா இருக்கிற அந்த வேலைக்காரர் அந்த செக்யூரிட்டியும் எடுத்து சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல டிஜிபியும் வராப்ல, வீரதிகாரி வரார். அந்த வீட்டு பெரிய மனுஷன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறார். பெரிய மனுஷன் கொதிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். இவங்க குடும்பத்திலேயே இன்னொருத்தவர் கொஞ்சம் பங்குக்கு சண்டைக்கு வர ஒருத்தர் இருக்கிறார் போல. அவன்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாக பிரிவினையில ஏதோ ஒரு பஞ்சாயத்து. இந்த குடும்பத்துக்கு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி வந்தாப்ல பிரச்சனை பண்ற ஒருத்தர் ஒரு நியூஸ் சேனலையே சொந்தமா வச்சிருக்கிறார் போல. அவன் தான் இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும், சொத்தை நிறைய அவன் ஆட்டைய போட பாக்குறான், அதுக்காகத்தான் நம்மள மிரட்டி பாக்குறான் எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறார். அவர் யாரு என்னங்கறத நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ கொஞ்சம் ஆதங்கத்துல பொங்க, சாமியாரம்மா இந்த மாதிரி எல்லாம் ஆதங்கப்பட்டேன்னா நாம
தோத்து போயிடுவோம், ஆதங்கப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, அமைதி அமைதின்னு அட்வைஸ போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டிஜிபி கிட்ட அந்த ஆள்கிட்ட போய் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்க, எப்பா பாகப்பிரிவினை கேட்கிற அந்த ஆளு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய நியூஸ் சேனலுக்கே சொந்தக்காரங்க, டிவி சேனல் சொந்தக்காரங்க, என்னோட நண்பரும் கூட. அதனால ரொம்ப சென்சிட்டிவான இந்த கேஸ சட்டிலா தான் ஹேண்டில் பண்ணணும், பிரச்சனை இல்லாம முடிக்க பார்க்கணுங்கிறாரு டிஜிபி. புரியுது சார்ங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மா பார்த்தா எப்ப பார்த்தாலும் நொச்சு 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 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நம்ம பையலுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஜாதகம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு சரிப்படுமா வைக்குமா அப்படி இப்படினே பேசிட்டு இருக்குது அந்த அம்மா. இவனை நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குதுன்னு இவன் கோவப்பட்டு இருக்கான். ஒரு ப்ளூ கலர் வண்டியில அவங்க ஏறி போனாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஃபுட்டேஜை நல்லா உத்து கவனிக்கிறாங்க. இந்த பசங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியால தான் இருக்கிறாங்களா, குப்பத்தி ஏரியால. அங்க நம்ம ஏட்டையா இருக்கிறாப்ல, புடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு எஸ்ஐ. சரி இவங்க 2 பேர் போய் அந்த ஏட்டையாவை கவனிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் தான் இன்ஃபார்மர். அந்த 2 பேர் இங்க தான் இருக்கிறாங்கிறத மறுபடியும் அந்த பையன் கன்ஃபார்ம் பண்றான். அவங்க வீட்டு கதவை கொண்டு தட்ட சொல்ல அவனும் போய் தட்டுறாங்க. வெளியில வந்தவன் அப்படியே இவங்களை பார்த்ததும் போலீஸ்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே விரட்டிக்கிட்டு நம்ம ஆட்களும் ததக்கா பதக்கான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஓடி போனவன் கல் எடுக்கிறான். பதிலுக்கு ஏட்டையாவும் கல் எடுக்கிறார். அடிச்சிருவேன் மிரட்டி விட்டு அங்க இருந்த சாக்கடையில் அடிக்க சாக்கடை அவர் மேல எல்லாம் பட்டுரும். அப்புறமும் பிடிக்கெடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாப்ல. அப்போ ஒரு அம்மாவை தெரியாம நம்ம ஹீரோ இடிச்சிருவாரு. பாத்து போங்க அப்படின்னு அவங்க வக்கீலம்மா போல திட்டுறாங்க. அங்க நிறைய பசங்க வாயில நெபுலைசர்னு சொல்லுவோம்ல, ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அப்புறம் இங்க ஓடிக்கிட்டு இருந்தவன் தொழுகை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில போய் ஜாயின் பண்ணிட்டான். எங்கடா தேடுறதுன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி தொழுதுட்டு இருக்கும்போது இவன் இன்னும் குடிஞ்சுக்கிட்டே இருக்க வசமா மாட்டிக்கிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அங்கேயே இருந்த அந்த வக்கீலம்மா என் கட்சிக்காரரை அடிக்க கூடாது, அடிச்சு விசாரிக்க கூடாது, அவங்க மேல பொய் கேஸ் போடக்கூடாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அந்த வக்கீலம்மா. அப்புறம் பங்குக்கு வர்ற அந்த டிவி சேனல்காரர் நம்ம டிஜிபியோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேருக்கு நடுவில் மீட்டிங் நடக்குது. நம்ம இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருக்கிறாப்ல. நீங்க தான் பண்ணீங்களா வச்சீங்களா அப்படின்னு அப்படியே பட்டும் படாத மாதிரி டிஜிபி கேட்பாப்ல. இதுல என்ன இருக்கு, பண்ணீங்களா என்ன சொல்லுங்கன்னு கட் அண்ட் ரைட்டா கேட்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இந்த சில்லியான விஷயத்தெல்லாம் தேவையே இல்லாம பாகப்பிரிவினை பண்ணணும், டைரக்டர்ஸ் கூட எல்லாம் மீட்டிங் இருக்கு, அந்த இடத்துல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அந்த குடும்பமே தனக்கு தானே பண்ணிக்குது அப்படின்றாரு அவரு சேனல்காரரு. எங்க இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே பண்ணிப்பாங்களா, பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பன்னியோட தலை எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடச்சே இவ்வளவு மோசமாவா நடக்குது, சத்தியமா நான் இதை பண்ணலங்கிறாரு அவரு. சோ அவரோட இன்வால்மெண்ட் இல்ல அப்படின்னு தோணுது. ஆனா இதுல கூத்து என்னன்னா, ஒரு 2 பசங்க இப்ப பிடிபட்டாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாண்டம் கட்டாங்கல்ல, அந்த 2 பசங்க கூட இந்த சேனல்ல தான், டிவி சேனல்ல தான் வேலை பார்க்கறாங்களா. அதனாலதான் இவர் மேல சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வலுக்குது. அப்புறம் வீடு முழுக்க சிசிடிவி எல்லாம் மறுபடியும் போடுங்க, கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கிறாங்க அவங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்து மறுபடியும் அந்த 2 பசங்களை பிடிச்சு விசாரிச்சு உண்மையை சொல்றீங்களா இல்லையான்னு கேட்க, பசங்க சார் உண்மையை சொல்லிடுறோம், திடீர்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும், பணம் தர்றோம் செய்றீங்களான்னு கேட்டாங்க. சார் இன்னும் ஒத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் பணமும் கூடவே அந்த பன்னித்தலையும் கொடுத்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இருந்தது. நாங்க அந்த பன்னித்தலையை கொண்டு போய் அவங்க கேட்டாப்லயே ஒரு நியூஸ் பேப்பர் மேல வச்சு அந்த கவர் அங்க தூக்கி போட்டுட்டோம். அந்த கவர் இவர்ல ஏதாவது இருந்துச்சா என்னன்னு தெரியல, அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் ஒரு மாதிரி மங்கி விழுந்தது. எங்களுக்கு கொஞ்சம் வினோதமா இருந்தது, நான் கூட பார்த்தேன் அப்படிங்கிறாப்ல அவன் சொல்லுவான். ஓகே ஓரளவு உண்மையை சொல்றாப்ல தான் தெரியுது. அதே மாதிரி வக்கீலம்மாவும் என் கட்சிக்காரங்க நல்லவங்கன்னு சொன்னவங்க மூஞ்சியை பார்க்கணுமே, அச்சச்சோ அப்படி மாறி போச்சு. சரி இந்த பசங்களுக்கு கால் வந்ததுல அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமே ட்ரை பண்றாங்க. கம்ப்யூட்டர்லாம் உட்காந்து செக் பண்ணி பார்த்ததுல அந்த கோடீஸ்வர குடும்பத்துக்கு சொந்தமான கம்பெனில அந்த கம்பெனியோட பேர்ல வாங்கி இருக்கிற சிம் கார்டா. அப்ப குடும்பத்திலேயே யாராவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏதோ சம்திங் தப்பா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து உள்ள சொருகிட்டு, நான் எதுக்கு அங்க விசாரிக்கிறதுக்கு மறுபடியும் போறேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்க செக்யூரிட்டி கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அப்டேட் வாங்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி அந்த கோடீஸ்வரங்களோட பங்களாவுக்கு வரார். எத்தனை தடவை ஆரன் அடிச்சாலும் கதவை தட்டினாலும் ஒரு பய கூட செக்யூரிட்டிஸ் அங்க கதவை திறக்கிறாப்ல தெரியல. இதுக்கு மேல பொறுமை இழந்து அவரே கேட்ல எகிரி குதிச்சு உள்ள வரார். உள்ள வந்து பார்த்தா அந்த குள்ளமா இருக்கிற செக்யூரிட்டி தான் இருக்கிறான். அவனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை தடவை உசுப்பினாலும் ஓங்கிறான், எந்திரிக்கிறாப்ல தெரியல. இதுக்கு மத்தியில மூஞ்சியெல்லாம் ரத்தக்கரையோட மீராஜி ஓடியாருது. என்னாச்சுன்னு கேட்டா அங்க கொலை அப்படிங்குது அந்த அம்மா. சரி நீங்க செக்யூரிட்டி கிட்ட இருங்கன்னு உள்ள அந்த அம்மாவை கூட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிற அந்த பயல அடிச்சு உசுப்பி, இந்த அம்மாவை பாத்துக்கோ, போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார். துப்பாக்கியோட மெதுவா உள்ள போறார். உள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒரு குழந்தை இருக்கும். நல்ல வேளை இவங்க சாகாம இருக்காங்களே. அப்புறம் நம்ம மீராவையும் சேர்த்துக்கிட்டா 3 பேரும் சாகாம இருக்காங்க. மீரா செக்யூரிட்டி ரூம்ல இருக்கா, இவங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருக்காங்க. உள்ளே இருங்க, போலீஸ் வர வரைக்கும் வெளியில வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து முன்னேறி போறார். உள்ள போய் பார்த்தா அங்கங்க ரத்தக்கரையா இருக்குது, படிக்கட்டெல்லாம் ரத்தக்கரையா இருக்குது. படிக்கட்டுக்கு மேல ஏறி போய் பார்த்தா செக்யூரிட்டி, ஒரு தாடிக்கார செக்யூரிட்டி இருப்பார்ல, அவரு வெட்டுக்காயம் பட்டு கிடக்கிறார். இன்னும் சாகல, லைட்டா பெனாத்திக்கிட்டு இருக்கிறார். உடம்புல கொஞ்சம் உசுர் இருக்குது போல தெரியுதுங்க. அப்புறம் அவருக்கு இருக்கிற கண்ணாடி உடைஞ்சு கிடக்குது. அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு யாரோ ஸ்விம்மிங் பூல் பக்கம் விழுந்திருக்காங்க.
இருக்காங்க. அவங்க டெட் பாடியும் அங்க மிதக்குது. விழுந்து கிடக்கிறவன் அந்த போதைக்கு அடிமையானவன் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போய் பார்த்தா இன்னொரு டெட் பாடி கிடக்குது ஒரு ரூமோட வாசல்ல. ரூமுக்குள்ள ஒரு அம்மாவோட டெட் பாடி கிடக்குது. மூச்சு இருக்கான்னு பாக்குறாரு, இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போனா கம்ப்யூட்டர் லேப்டாப் மேலேயே ஒரு பய செத்து போய் கிடக்குறான். அப்புறம் ஒருத்தவரோட தலையில நல்லா வெட்டுன்னு வெட்டி தலை ஃபுல்லா ஓட்டையா ஒரு பாடியும் கிடக்குது. எல்லாரோட மூஞ்சியும் துணியால போத்துனாப்ல வேற இருக்குது. அப்புறம் நம்ம டிஜிபிக்கும் கால் பண்ணி மேட்டர் சொல்றாரு. தடயவியல் நிபுணர்கள் அனுப்புங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, போலீஸ் அனுப்புங்க, இங்க ரணக்கடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னதும் அவரை எல்லாரையும் அனுப்புறாருங்க. ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. குத்துயிரும் கொலையுருமா கிடக்குற நம்ம தாடிக்கார செக்யூரிட்டியோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ, இன்னும் சாகல இல்ல, உசுர் இருக்குது, பாடின்னு சொல்லப்படாது. நேத்து இப்படியெல்லாம் நடக்குங்கிறாப்ல ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக பன்னியோட தலைய வச்சாங்க. இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ள இப்படியா நடக்கணும், என்ன வேலை பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு திட்டு விழுதுங்க. அப்புறம் கூடவே குண்டா ஒரு போலீஸ்காரரை கூட்டு வந்திருக்கிறார். இவரு ஏசிபின்னு நினைக்கிறேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இன்ஸ்பெக்டரை விட உயர்ந்த பதவி தான், ஆனா டிஜிபியோட பதவியை விட கொஞ்சம் கீழே தான். நடு அதிகாரி. அவருக்கு இந்த கேஸை ஒப்படைக்கிறேன், அவர் இனிமே இந்த கேஸை பார்த்துப்பாருன்னு சொன்னதும் எஸ்ஐக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. தடயவியல் நிபுணர்கள் வராங்க. அந்த டீமோட லீடர் யாருன்னு பார்த்தா, அட நம்ம ரேவதி அம்மா. அவங்க இறங்குனதுமே இந்த கொலையெல்லாம் முதல்ல பார்த்தது யாரு, அவங்க என் கூட இருக்கணும், நீங்க எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம நம்ம இன்ஸ்பெக்டரையே மறுபடியும் கூப்பிட வேண்டியதாய் போச்சு. நடு அதிகாரி கூப்பிடுறாரு. நம்மளும் போய் நான் தான் பார்த்தேங்கிறாப்ல. இந்த போலீஸ்காரங்க கச்சா முச்சான்னு குற்றம் நடந்த இடத்துல ஆதாரம் கிடைக்காத மாதிரி எசக்கு பசக்கா நடப்பாங்க செய்வாங்க. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும் வச்சுக்கணும்னு சொல்ல, மேடம் எங்களுக்கும் குற்றம் நடந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் மேடம்ங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். என்னத்த தெரியும், அங்க பாருங்க முக்கியமான சாட்சிகள் சில பேரு இங்க இருந்து கிளம்புறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, சாமியாரம்மா அவங்களை கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க. நல்ல வேலை இவங்க ஓடி போய் நிறுத்துங்க, அப்படியெல்லாம் போக கூடாது, நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க 2 மணி நேரமா இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க, பாவம் களைச்சு போயிருப்பாங்க, நான் கூட்டிட்டு போறேங்கிறது சாமியாரம்மா. ஏசிபி நம்ம டிஜிபி கூட சரின்ற ரேஞ்சுக்கு இருக்கிறார். ஆனா ரேவதி அம்மா விடுறாப்ல தெரியல. இவங்க உடம்பு முழுக்க பாருங்க நிறைய ரத்த கரையா இருக்குது. அவங்க போட்டிருக்கிற சால்வு, ட்ரெஸ், இது எல்லாத்துலயுமே ஆதாரங்கள் இருக்குது. அந்த ரத்தத்தை சாம்பிள் எடுக்கணும், அந்த சாலி எங்களுக்கு வேணும், இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வேணா நீங்க போங்கன்னு சொன்னதும் அந்த பிளட்டை கலெக்ட் பண்ற வேலை நடக்குது, ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் நடக்குது, சால் எல்லாம். அப்புறம் அடுத்தடுத்த கொலை நடந்த இடம், அங்கிருந்து எடுக்கிற ரத்தம், அப்புறம் என்ன கோணத்துல அவங்க விழுந்து கிடக்குறாங்க, காயத்தோட நீள அகல எவ்வளவு, இப்படி பல விஷயங்கள் ஆதாரங்கள் கிடைக்குது. எல்லாத்தையும் எடுத்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல பார்த்தா ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அதுவும் கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த பல பேர் செத்து போனதை பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. கொலை பண்ணது அவங்க வீட்டுல இருந்த அந்த போதைக்கு அடிமையானவன் தான் வேற நியூஸ்ல கண்ணாபின்னு அனுப்பிச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவோட வீடு தேடிய ஒரு பொண்ணு வர்றா. ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பொருந்துமான்னு பார்த்துட்டு இருந்தாருல, அந்த பொண்ணு தான். லவ் பண்றாரு போல தெரியுது. முதல் தடவை அம்மாவும் பாக்குறாங்க, நல்லபடியா பேசுறாங்க, சாப்பிடுமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. இல்ல நான் காலேஜுக்கு போகணும், லேட் ஆகுதுங்க அந்த அம்மா. அவனும் அப்போ டியூட்டிக்கு கிளம்ப வேண்டிய நேரம். சரி நீங்க போங்க, அம்மா வேற சாப்பிட சொல்றாங்க, இருந்து சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் மெதுவாவே போறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சாப்பிடறதுக்கு உட்காந்துருச்சு. நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. மீரா கிட்ட தான் விசாரணை. என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு விசாரிக்க, அவங்களும் விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தியானத்துல இருந்தாங்களா, வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு ஏதோ தோணி இருக்குது. அப்புறம் சரி ஏதோ இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்தை கன்டினியூ பண்ணிருக்காங்க. அப்புறம் இவங்களோட கதவை யாரோ திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாப்ல சவுண்டு கேட்க எந்திரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கதவை திறக்கிற முயற்சியும் கைவிடப்படுது. அப்புறம் அலற சத்தம் கேக்குது. அப்புறம் தான் அவங்க என்னடா அலறல் சத்தம் கேக்குதுன்னு ரொம்ப துடிப்பா வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா ஒருத்தர் கழுத்துல வெட்டு வாங்கி ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருக்கிறார். இவங்க பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த அடிமையானவன் கையில ஒரு அருவாவோட வரான். வேண்டாம் என்ன எதுவும் செஞ்சிடாத ஆரவ், வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இந்த அம்மா பயந்துகிட்டு ஓடியாரும். அதே சமயம் அந்த வீட்டுல இருக்கிற தாடிக்கார செக்யூரிட்டி படிக்கட்டுல விருட்டுன்னு ஏறி வருவார். ஓடியாந்து ஒரே வெட்டு தாடிக்கார செக்யூரிட்டியை ஒரு வெட்டு வெட்டுறான். இந்த அம்மா வேளாலாம் அப்படியே ரத்தம் படிஞ்சிரும். நிக்கலையே அடுத்து 3-4 வெட்டு வெட்டுறான். திருச்சி ஓடியாராங்க. அப்படி கீழே ஓடியாரும் போதுதான் அந்த பொண்ணு வெளியில தெரிவா. உனக்கு ஏதாவது ஆயிரப்போது ஓடியான்னு அவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு இவங்களும் அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. சரி போன் எடுத்து கால் பண்ணலாமான்னு இவ கேட்க, இல்ல வெளியில போனாலே ஆபத்து, இரு நான் வேணா போய் செக்யூரிட்டியை கூட்டு வரேன், உன் பிள்ளைக்கு பாதுகாப்பா இங்கே இரு அப்படின்னு இருக்க சொல்றாங்க. அப்புறம் இவங்க வெளியில வரும்போது தான் இவங்க 2 பேருக்குமே நல்லா கேக்குது, தண்ணிக்குள்ள ஏதோ விழுகிற சத்தம் கேக்குது. இவளும் இந்த பக்கத்துல வந்து பாக்குறா. பார்த்தா தண்ணிக்குள்ள அந்த செக்யூரிட்டியை வெட்டினால அடிமையானவன் ஆரவ், அவன் டெட் பாடியா கிடக்குறான். அப்புறம் செக்யூரிட்டி ரூமுக்கு வந்தது. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தது. இதெல்லாம் அடுத்து நம்ம ஹீரோக்கே தெரியும்னு அந்த அம்மா சொல்லுதுங்க. அப்ப இந்த கொலையெல்லாம் பண்ணது போதைக்கு அடிமையான அந்த ஆரவ் தானு கேட்டா ஆமாங்கிறாங்க மீரா. சொல்லிட்டு அழுகுறாங்க பாவம். அப்புறம் தடயவியல் துறையோட தலைவர் ரேவதி அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்க மேலையும் பட்டிருக்கிற அடி ரொம்ப ஆழமா இருக்குது. சோ ஒரு வெறியோட தான் தாக்கினவங்க தாக்கிருக்காங்கிறாப்ல. அப்புறம் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அருவா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள இருந்து போலீஸ்காரங்க கண்டெடுத்திருப்பாங்க. அந்த அருவா வச்சு தான் வெட்டிருக்காங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த அருவால ஃபிங்கர்
பிரிண்ட் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு கேட்டா தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் அந்த ஆயுதம் கடந்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவா இல்லைங்கிறாங்க. அப்புறம் சம்பவத்தின் போது அவன் போதைக்கு அடிமையானவனாச்சே, அவன் கொக்கைன் ஏதாவது பயன்படுத்தினானா அப்படின்னு கேட்க அவனோட உணவு குழல்ல வெள்ளையா ஒரு பொடி ஒட்டிக்கிட்டு இருந்தது, அது மேபி நீங்க சொல்ற கொக்கைனாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ரேவதி அம்மா. ரிசல்ட் வந்து அதை கன்ஃபார்மா சொல்லிடலாங்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி வார்னிங்காக பன்னியோட தலையை வச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க ரேவதி அம்மா கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே எங்களுக்கு சொல்ல வேணாமா, அந்த காக்காக்களுக்கு வச்சிருந்த தண்ணி அந்த தானியம் அதெல்லாம் சாம்பிள் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கிறோம், அதை நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கலாம், அதுல ஏதாவது மயக்க மருந்து அது இதுன்னு கலந்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணலாங்கிறாங்க. அப்புறம் இறந்து போனவங்க பெரும்பாலானோரோட பாடியில ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்துருக்கிறது அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. அந்த கெமிக்கல் காம்பவுண்டோட பேரெல்லாம் சொல்றாங்க. இறந்து போனவங்க பல பேர் படுக்கையிலே இறந்து போயிருக்காங்க, அவங்க ரூம்லயே இறந்து போயிருக்காங்க. ஒருத்தவர் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிருக்காரு. பெருசா பிரளயமா பெரிய சவுண்டு எல்லாம் எழுப்பல. அப்போ மோஸ்ட்லி அவங்க எல்லாம் மயங்கின நிலைமையில இருந்திருக்கணும். மயக்க மருந்து அப்போ வேலை செஞ்சிருக்குது. ஆனா மயக்க மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து பெருசா சத்தமே இல்லாம அவர்களை எல்லாரையும் திட்டம் போட்டு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு போதைக்கு அடிமையான ஒருத்தவனால சிந்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்புறாப்ல. மிகச் சரியான டவுட். நம்ம ஹீரோ கேட்ட டவுட் ரொம்ப சரி. இந்நேரம் அந்த அடிமையானவன் ஆரவ் அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு கேஸே முடியறதுக்கு தயாரா இருந்தது. ஆனா இப்போ ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்வி வாஸ்தவமான கேள்விங்கிறதுனால அந்த கோணத்திலேயே நாம கொஞ்சம் விசாரிப்போம்ட்டாரு டிஜிபி. அப்புறம் மீடியா முன்னாடி போலீஸ் தன் கடமையை செய்யும், தேவையில்லாத கற்பனையை நீங்க தூண்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் அந்த டிவி நியூஸ் சேனல்ல வெள்ளதாடி ஒருத்தவன் கவனிச்சிட்டு இருக்கான். டிஜிபிக்கு போனை போட்டு ஏதோ டீல் பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த வெள்ளக்கார செக்யூரிட்டி வெள்ளதாடி செக்யூரிட்டி அவரு இன்னும் உசுருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறார். குள்ளமா இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாப்ல, அன்னைக்கு ராத்திரி யார் யாரு எப்ப வெளியில போனாங்கன்னு. 7:30 மணிக்கு வேலைக்காரங்க சமைக்கிறவங்க எல்லாம் வெளியில போனாங்களா. அப்புறம் தோட்டக்காரர் கிஷோர் அவர் 8 மணிக்கு வெளியில போனாரு. அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன், பயங்கர தூக்கமா வந்தது, தூங்கி போயிட்டேன். அந்த வெள்ளதாடிக்கார செக்யூரிட்டி அவர் ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வரது வழக்கம், அதெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிடறதா இருந்தார். உமேஷ்னு என் பேரை சொல்லி ஏதோ கூப்பிட சத்தம் கெடுச்சு, ஆனா நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அன்னைக்கு ஃபுல்லா அந்த அடிமையா இருக்கிற ஆரவ் வீட்டை விட்டு வெளியில போனானா அப்படின்னு கேட்கும்போது இவர் இல்ல உள்ளதா இருந்தாப்லன்னு எடுத்து சொல்றார். இவரோட உடம்புல இருந்து கூட பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எதுக்கு? இவருக்கும் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கு மத்தியில நம்ம நடு அதிகாரி ஏசிபி அவர் ஏதோ கலாட்டா பண்றாருன்னு இவருக்கு போன் வருதுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாந்து பார்த்தா அந்த 2 பசங்களை போட்டு அடி நடிக்கிறாரு. கொலை பண்ணது நீங்க தானன்னு ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு. கேஸ முடிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறார் போல. சார் ஏன் ஸ்டேஷன்ல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா இந்த டிஸ்ட்ரிக்டே என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருது, போடா அப்படின்ட்டாப்ல. என்ன சொல்லியும் கேட்கல. பசங்களை சித்திரவதை பண்றாரு. அடிச்சு இதெல்லாம் நீங்க பண்ணதான் உண்மை, நாங்கெல்லாம் சொன்னது நிஜம், நாங்க அப்ரூவர் ஆறோம்னு அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, அதுக்காக இவ்வளவு அடி. அப்புறம் லேப்டாப்பை பார்த்தாப்ல ஒருத்தர் இறந்து போனார்ல, அவர் கடைசியா லேப்டாப்ல என்ன பார்த்தார் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் லாக்ல இல்ல, லாக் ஆகாம ஓப்பன்லயே இருந்திருக்கு, லாக் ஆகாம. சோ ஈஸியா டேட்டாவை எடுத்துறாங்க. அதுல ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு இருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா ஒரு 2000 கோடி ரூபாய் இவங்க கம்பெனில இருந்து வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த கம்பெனி என்ன ஏதுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார். ரேவதி அம்மா வந்து எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சா நாங்க எதுக்கு இருக்கிறோம்னு ஒரு கமெண்ட்டை போட்டு போறாங்க. எஸ்ஐ கூட கேஸ் முடிகிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு, அந்த அடிமையான ஆரவு அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்தும் போயிட்டான்னு முடிஞ்சு போயிருக்கும். நீங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்தை எழுப்பி இப்ப கேஸ வேற பக்கம் முடியாம இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது பாருங்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, அந்த 2 பசங்களுக்கு பன்னித்தலைய வைக்கிறதுக்கு ஒரு போன்ல இருந்து கால் வந்ததா சொன்னோம்ல, இவங்க குடும்பத்தை சேர்ந்த கம்பெனி நம்பர்னு சொன்னோம்ல, அந்த நம்பரை அந்த ஆரோவோட மொபைல் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் பர்சனல் நம்பர், இன்னொன்னு கம்பெனி சார்பா அவன் வச்சிருந்த ஆபீஸ் நம்பர். அந்த நம்பர்ல இருந்து தான் அவங்க 2 பேருக்கு கால் போயிருக்குது. ஆரோ தான் பண்ணிருக்கணும்னு அடிச்சு பேசுறாப்ல. அப்புறம் காதலியோட வீட்டுக்கு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தான் சமைப்பேன்னு உள்ள நுழையும் போது கரெக்டா அம்மா உட்காந்துருக்காங்க. வாடா, எனக்கெல்லாம் ஒரு தடவை கூட ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடுத்தது இல்ல, காதலிக்கு மட்டும் சிக்கனா அப்படின்னு அம்மா ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா தொல்லை தாங்கல. நியூஸ்ல பார்த்தா அந்த டிவி சேனல்காரர் இவங்க குடும்பத்துல ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவை மட்டும் தப்பிப்பாங்கல்ல, அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் விசாரிச்சு எவ்வளவு கொடுமை, போலீஸ் என்ன தூங்குகிறதா அப்படி இப்படின்னு வேற நல்லா சென்டிமெண்டா பேசி நல்ல வியூஸை ஏத்திட்டு இருக்கிறார். அதுக்குள்ள அடுத்த தலைவலி டிஜிபி ஆபீஸ்க்கு வெளியில வக்கீல்கள், மீடியா, மக்கள்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடு அதிகாரி ஏசிபிய கேஸ விட்டு தூக்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா ராத்திரி அந்த 2 பேரை போட்டு அடி நடிச்சார்ல, அடிச்சதுல ஒருத்தவனுக்கு கண்ணு போச்சான், ஒருத்தவன் மயக்க நிலைமையில இருக்கிறானா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. பண்ணாத தப்ப ஒத்துக்க சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு செம திட்டு. போலீஸ் விசாரணையை திசை திருப்புதுன்னு வேற கெட்ட பேரு. டிஜிபி கிட்ட நல்லா ஏசிபி திட்டி வாங்கிட்டு இருக்கிறார். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க, உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 2 ஏட்டுகளை இவங்க தான் அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு டாப்ல. அதை நியூஸுக்கு கொடுத்துட்டா நியூஸ் அமைதியாயிடும், மீடியா அமைதியாடுங்கிறாரு. அப்புறம் அந்த மயக்க மருந்து எந்த உணவுல இருந்ததுங்கிறத அடுத்து டெஸ்ட் பண்ணி ரேவதி அம்மா கொண்டு வந்து ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. அந்த மயக்க மருந்து யாரோட உடம்புல எல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்தால, அவ நம்ம மீரா, அப்புறம் நம்ம தாடிக்கார செக்யூரிட்டி வெள்ளதாடிக்கார செக்யூரிட்டி, இவங்க 3 பேரோட உடம்புலயும் அந்த மயக்க மருந்து இல்ல.
எப்படி அவங்க 3 பேர்கிட்ட மட்டும் இல்லாம போச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா மயக்க மருந்து கலந்திருந்தது பாயாசத்திலயா. பாயாசத்தை மீரா குடிக்கல. பால் அந்த ரூமுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு ஆகாதான், அலர்ஜியா. அதனால அவ எப்பவுமே குடிக்க மாட்டாளாம். அப்புறம் நம்ம வெள்ளதாடி செக்யூரிட்டி, அவர் ஜென்ரலா ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துதான் சாப்பிடுறதுக்குரியவர். அன்னைக்கு ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுதான் அவ்வளவு சம்பவம் நடந்ததுனால அவர் சாப்பிடுறதுக்கு அங்க நேரம் இல்லாம போச்சு, அவர் சாப்பிடல. அதனாலதான் அவங்க உடம்புல இந்த மருந்து இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. வெளியில செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தால, குள்ள செக்யூரிட்டி, அவர் உடம்புல இருந்து ரத்தம் எடுத்தாங்கல்ல, அவரு கூட அந்த பாயாசம் சாப்பிட்டு இருக்காரு. அதனாலதான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்கிறார். அப்புறம் ரூமுக்குள்ள இருந்து அந்த அம்மா கிட்ட நம்ம ஹீரோ போய் விசாரிக்கிறார். அந்த அம்மா இப்ப எங்க இருக்குதுன்னா, அந்த குடும்பத்துக்கு ஆகாத டிவி சேனல்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணிருக்க கூடியது கண்டிப்பா அந்த ஆரவா தான் இருக்கணும். அடிமை நாயி அவன் தான் பண்ணிருக்கணும். முந்தின நாளே எவ்வளவு வன்முறையோட நடந்துகிட்டா நீங்க பாத்தீங்கல்ல அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டுமா, கடைசியா ஆரவணி எப்ப நல்ல நிலைமையில பார்த்தேன்னு கேட்டா, இந்த சம்பவத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தன்னோட புள்ளையோட உட்காந்து ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கானா. அப்ப வெளியில ஏதோ கதவு முட்டுற சத்தம் கேட்டுட்டு நான் வெளியில வந்தேன். வந்து பார்த்தா நம்ம தாடிக்கார செக்யூரிட்டி அவர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கு இந்த அம்மா கேட்கும்போது என்னப்பான்னு கேட்கும்போது, கிச்சனோட பின்பக்க கதவை யாரோ திறந்து வச்சிருக்காங்க, அதான் மூடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல விளையாண்டுகிட்டு இருந்தவன் அங்க இருந்து வெளியில வந்திருக்கான் ஆரவ். அப்புறம் கொலை நடந்திருக்குன்னு இவ எடுத்து சொல்றா. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தான் இவ வெளியில வந்திருப்பா. அப்போ படிக்கட்டுல இருந்து வேகமா மீரா இறங்கி ஓடியாந்து இவளை இழுத்து கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள சாத்தினது. போலீஸுக்கு போன் பண்ணலாம் சொல்லும் போது போன் எல்லாம் எடுக்க வேண்டாம், நான் செக்யூரிட்டிட்ட ஹெல்ப் கேட்க சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வெளியில போக பார்த்தது. அப்பதான் கரெக்டா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒரு பாடி விழுகிறாப்ல கேட்ட சத்தம். இத பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. உங்க குடும்பத்துக்கு ஆகாத இந்த டிவி சேனல்காரங்கிட்ட இப்ப நீ இருக்கிறியே, அவ்வளவு பேரை கொன்னவன், மேபி அவன் மேல சந்தேகம் இருக்கும், உனக்கு சந்தேகம் இல்லையா? அவர்கிட்ட இருக்கிறியே உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் பயம் இல்ல, இவர் மேல எனக்கு சந்தேகம் இல்ல, எனக்கு என்னமோ அந்த சாமியார் மேலதான் சந்தேகம். எப்ப பார்த்தாலும் அந்த சாமியார் அம்மா ஆரவ குணப்படுத்துறேன்னு சொல்லி ஆரவ கூடயே மணிக்கணக்கா உட்காந்து தியானம்னு ஏதோலாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். மீராவையும் அதே மாதிரி தியானம் அதுன்னு சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க, நிறைய சொத்து பத்த புடுங்குறாங்க. அந்த சாமியார் அம்மா மேலதான் எனக்கு சந்தேகங்குது அந்த பொண்ணு. அப்புறம் என்ன, இறந்து போன அந்த டெட் பாடிகளுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கெல்லாம் நல்லபடியா அந்த அம்மாவோட தலைமையில செஞ்சு முடிக்கப்படுது. அது முடிச்ச பிறகு அந்த அம்மாவே போய் விசாரிக்கிறதுக்கு இவன் போறான். அந்த அம்மா இதெல்லாம் நான் பண்ணல வைக்கலன்னு பேசிட்டு இருக்குதுங்க. சாமியார் அம்மா இல்லையா, கொஞ்சம் பொடி வச்சே பேசிட்டு இருக்கும். உண்மை உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, நீ தான் அதை பார்க்க மறுக்கிற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்குது. உனக்கு சரியா தூக்க வராதே, எப்படி வரும்? உண்மை உன்னை தூங்க விடாது அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருக்க, தனிமை உன்னை துரத்துது அப்படி இப்படின்னு கல்யாண மாலைங்கிறதையும் சுட்டி காட்ட அவன் விருட்டுன்னு சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் கண்ணாடி பட்ட ஒருத்தவரை காட்டுறாங்க. இவர் ஒரு டாக்டர், லண்டன்ல டாக்டரா இருக்கிற நம்ம மீராவோட புருஷன் இவர் தான். சம்பவத்தப்ப இவர் லண்டன்ல இருந்தார். சோ இவர் மேல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உங்க புள்ளையோட இறப்ப பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, திடீர்னு ஒரு நாள் மீரா புள்ளைய தூக்கிட்டு லண்டன்ல இருக்கிற என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாந்தா. ஆனா அதுக்குள்ள அவனோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, பாவம் அங்கேயே இறந்துட்டான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுவார். அதே சமயம் அவருக்கு கால் வருங்க, ஏதோ ஒரு மயக்க மருந்து வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற. கெமிக்கல் பேரெல்லாம் கரெக்டா சொல்லுவாப்ல. இது நம்ம ரேவதி அம்மா கண்டுபிடிச்ச அதே கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் எதுக்குங்க, இந்த மருந்து எதுக்குங்கன்னு கேட்க, மீராவுக்கு பையன் இறப்புல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு மயக்க மருந்து மாதிரி இதை கொடுத்தோம்னா கொஞ்சம் கவுன்சிலிங்க்கு நல்லது, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நல்ல தூக்கம் வரும், அதனால அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதா எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் அந்த பக்கம் மொட்டை மாடில இருந்து அந்த அம்மா வேற கவனிச்சிட்டு இருக்குது. சோ எல்லாருக்கும் கலந்து கொடுத்த அந்த மருந்து இவங்க டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரை தாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பார்ட்டி, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப ஆரோக்கியமா விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்புறம் வேலைக்காரவங்க சமயக்காரங்கன்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் மொத்த டீமும் அதே வீட்டுக்கு வருது. நம்ம ரேவதி அம்மா தான் என்ன நடந்திருக்குங்கிறத ஓரளவு தத்துருவமா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல தலையில நல்லா வெட்டு வாங்கி செத்தவர் இவரா தான் இருக்கும். அதுலயும் மொத சாவு இவங்க தானுங்கிறத நான் எப்படி உறுதிட்டு சொல்றேன்னா, தோட்ட வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய அருவா, அந்த அருவால இருந்த புல்லுகள் எல்லாம் இவரோட பாடியில இவரோட தலையில தான் ஒட்டிக்கிட்டு இருந்ததான். மீதி இருந்த எந்த டெட் பாடியிலையும் புல்லு ஒட்டப்படல. அப்போ விட்டு இவருக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அதுக்கு முன்னாடி தோட்ட வேலை பார்த்திருந்த அந்த புல்லுகள் எல்லாம் இங்க கிடைச்சதுன்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அந்த ரத்தம் எங்கெல்லாம் சொட்டு கிடந்ததோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்காங்க. படிக்கட்டை தாண்டி இந்த பக்கத்துல மீரா நின்னு இருக்கணும். பின்னாடியே நம்ம செக்யூரிட்டி ஓடியாராரு. ஆரவ் செக்யூரிட்டியை வெட்டுறான். பயத்துல அவர் எத்துறாரு. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அவன் ஸ்விம்மிங் பூல்ல அந்த பக்கம் விழுந்திருக்கணும். இதெல்லாம் அந்த அம்மா ஓரளவு கணிச்சு சொல்லுது. அப்புறம் லேப்டாப் பக்கம் இருந்தவரை எப்படி கொண்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தவங்களை எப்படி கொண்டு இருப்பாங்கன்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல அடுத்து இன்னொரு கேள்வி, எல்லாரோட முகமும் ஏன் மூடப்பட்டிருந்ததுன்னு. சொந்த குடும்பத்தையே வெட்டி கொள்ளும் போது முகத்தை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம ஆரவ் துணியால மூடிட்டு அப்புறம் வெட்டி இருக்கலாம்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அந்த வீட்டோட கொல்லப்புறத்து பக்கம் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டினாங்கல்ல, அதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா தோட்ட வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அருவா அங்க இருக்கிற ஒரு டூல்ஸுக்குன்னே ஒரு ரூம் வச்சிருக்காங்க தோட்ட பக்கத்துல. அந்த ரூமுக்குள்ளதான் அருவா இருக்குமா. அருவாவை 8 மணிக்கே வச்சுட்டு தோட்டக்காரன் வழக்கம் போல கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த டூல்ஸ் ரூமுக்குள்ள வந்தது 2 பேர், அந்த ஏரியா பக்கம் வந்தது 2 பேர். ஒருத்தர் நம்ம தாடிக்கார செக்யூரிட்டி, அவர் அந்த
கிச்சனுக்கு பின்பக்கத்துல இருந்த டோரை மூடுறதுக்காக அப்ப வந்திருப்பார். இன்னொருத்தவங்க அந்த பக்கம் வந்தது நம்ம மீரா. போகும்போது மீரா கையை ரெண்டையும் நல்லா விரிச்சுக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு நடந்து போனவ திரும்ப போகும்போது கை ரெண்டையும் இறுக்கி சால்வையை பொத்துனாப்ல இறுக்கிக்கிட்டு போறாங்க. மேபி அந்த அருவாவை உள்ள மறைச்சு வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான் அவன் நம்ம ஹீரோ. மீரா தான் எல்லாரையும் கொல்றதா இருந்தா ஏன் அந்த பொண்ணையும் அந்த சின்ன பையனையும் மட்டும் அவ கொல்லாம விட்டு விட்டா அப்படின்னு கேக்குறாரு அந்த நடுதிகாரி. இல்ல மீராவை தவிர மீறி எல்லாருமே கொல்லப்பட்டாங்கன்னா மீரா மேலதான் சந்தேகம் திரும்புங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கூட 2 பேரை உயிரோட விட்டுருக்கலாம்னு யோசிக்கிறார், எடுத்து சொல்றாரு. ஆனா இங்க ஒரு டவுட் என்னன்னா எல்லாம் சரி, ஆனா கடைசியா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போனது அந்த ஆரவ். எல்லாருக்கும் மயக்கம் இருந்த ஆரவ் தான் கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறவன் எப்படி போதையில இருப்பான்? போதையில இருந்திருக்கிறான்னு தெரிய வருதுன்னா அவ்வளவு தெளிவா அவன் இதெல்லாம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பத்தாவதுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே அவன் வீட்டை விட்டு வெளியில போகல. அப்ப அவனுக்கு போதை பொருள் எப்படி கிடைச்சது? மயக்க மருந்து எப்படி கிடைச்சது? இந்த அருவா அவன் கைக்கு எப்படி போயிருக்கும்? இப்படி பல கேள்விகள், சந்தேகத்துக்கு உண்டான கேள்விகளை கேட்க எல்லாரும் குழம்புறாங்க. சரி, எதுக்கும் மீரா தான் இந்த கொலை பண்ணிருப்பா அப்படின்னா அதற்கான மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்க, கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ஒருத்தவர் லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டே செத்து போனார்ல, அவர் கடைசியா பார்த்துட்டு இருந்தது கணக்கு வழக்கு கணக்கு தான். அந்த கோடீஸ்வரர்களோட கம்பெனியோட கணக்கு வழக்கு. அதுல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒரு கம்பெனிக்கு மாத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஷெல் கம்பெனியா, ஒரு போலி கம்பெனியா. அந்த டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணது மீரா தான். அந்த உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அதனால கொண்டு இருக்கலாம்னு யோசிக்கிறார். அடுத்த நாள் போர்டு மீட்டிங் வேற இருந்திருக்குதான். அந்த ஷெல் கம்பெனியவே அந்த சாமையார் அம்மாக்கு கொடுக்கறதுக்கு மீரா அப்ப ரெடியா இருந்தாலாம். இது எல்லாம் தனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அந்த குடும்பத்து ஆட்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் போர்டு மீட்டிங்ல இதெல்லாம் வெளியில வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள இறந்து போயிருக்காங்க. இதுதான் மோட்டிவா இருக்கும்னு எடுத்து சொல்றாப்ல. மீரா ஒரு கொலையாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த கோணத்துல இன்னொரு தடவை மறுபடியும் வேலையை கவனிங்க, அந்த கோணத்துல இன்னொரு தடவை தடயவியல் வேலைகளை பாருங்கன்னு ரேவதி அம்மாவுக்கு டிஜிபி உத்தரவு போடுறார். இந்த பக்கம் மீராவை விசாரிக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் வரார். அன்னைக்கு ஏன் வெளியில போனீங்க, ராத்திரி 9 மணிக்கு ஏன் வெளியில போனீங்கன்னு கேட்டா, எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது, யாருக்கும் தெரியாம சிகரெட் அடிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் வெளியில போனேங்கிறாங்க அவங்க. வாஸ்தவமான பதில் மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பண்ணது கண்டிப்பா அந்த போதைக்கு அடிமையான ஆரவ் தான். சொகுசா எல்லாமே கிடைக்கணும், கஷ்டப்படவே கூடாதுன்னு இருந்தா இப்படிதான் நடக்கணும் புலம்பிட்டு இருக்காங்க. மீரா ரொம்ப திறமசாலி, இந்த குடும்பத்திலேயே நல்ல பினான்சியல் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க, கம்பெனிக்கு நிறைய லாபத்தை கொடுத்தது அவங்க தான் பிஏவும் கொஞ்சம் விசாரணை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி இருந்த மீரா திடீர்னு ஏன் ஒரு மாதிரி ஆனாங்க, தூக்கம் வரலன்னு தூக்க மருந்து சாப்பிடுற ரேஞ்சுக்கு எப்படி போனாங்கன்னு கேட்கும்போது அவங்க புள்ளை இறந்த பிறகு இப்படி எல்லாம் மாறிட்டதா பிஏ எடுத்து சொல்லுவார். அவங்க புள்ளையோட மெடிக்கல் சர்டிபிகேட், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ரேவதி கொஞ்சம் கோவமா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கோவத்துல இருக்கிற அந்த அம்மா கிட்ட இந்த பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை கொடுத்து இதை கொஞ்சம் பாருங்களேன்னு கேட்டா அந்த அம்மா இன்னும் கோவப்படுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு கேஸ முடிக்கிற சமயத்துல நீ ஏதோ புதுசா யோசிக்கிறேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் என் டீம் கஷ்டப்படுது, மறுபடியும் எல்லாத்தையும் இருந்து நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு கோவப்படும் போது, பாருங்க எல்லா பேரும் கேஸ முடிக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்கிறீங்க, ஆனா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். கரெக்டான உண்மையை வெளியில கொண்டு வந்து கரெக்டா இதை முடிக்கலன்னா எனக்கு ராத்திரி தூக்கம் வராது மேடம். வாய்ப்பு இருந்தா அந்த பையனோட மெடிக்கல் ரெக்கார்டை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எனக்கு டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். வீட்டுல கேஸ பத்தியே பேசிட்டு இருப்பான். நான் இருக்கிறேன்னு அந்த அம்மா ஆறுதலா பேசிட்டு இருக்குது. அவனுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது. நீ சிகரெட் அடிச்சா நானும் சிகரெட் அடிப்பேன்னு சிகரெட் பிடிங்கி இந்த அம்மா சிகரெட் அடிக்க போக, இல்ல வேண்டாங்கிறான். அது எதுக்கு, நீ குடிக்கிறேல்ல அப்ப நானும் குடிக்கிறேங்கிறா அவ. சரி நான் குடிக்கலன்னு தூக்கி போட்டதும் வெரி குட், அப்ப நானும் குடிக்கல அப்படின்னு விட்டுறா. எப்படி பாருங்க, சிகரெட்டை குடிக்க விட கூடாதுங்கிறதுக்கு அழகா நீ குடிக்க கூடாதுன்னு ஓபனா சொல்லாம நீ குடிச்சா நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வேணான்னு தூக்கி போட வச்சிட்டா. சூப்பர்ல. அப்புறம் ரேவதி அம்மா கால் பண்ணி வர சொல்றாங்க வீட்டுக்கு. அந்த பையனோட ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டேன், உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்கான். ஒரே வாரத்துல சாகர லெவலுக்கு ஒரு பையனோட டெட் பாடி, ஒரு உடல் மாற்றம் ஏற்படுமா, அவ்வளவு மோசமா போகுமான்னு விசாரிக்கிறார். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு ஸ்விம்மிங் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். அப்ப எடுத்த ஃபிட்னஸ் ரிப்போர்ட்ல அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஃபிட்னஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்குது ஸ்கூல்ல இருந்து. ஆனா இந்த பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இறந்து போன பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது. இத ஒரு போட்டோ பாருங்க, மூஞ்சில மாஸ்க் மாட்டாப்ல இருக்குது பாருங்க, இந்த லெவலுக்கு மோசமா போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, இவ்வளவு வேகமா லங்ஸ் செயலிழந்து இப்படி மாஸ்க் மாற்ற ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு வாரத்துல டெஃபினட்டா வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க ரேவதி அம்மா. இதை நான் வேற ஒரு இடத்துல பாத்துருக்கிறேன்னு நம்மளால யோசிக்கிறான். அன்னைக்கு அந்த 2 பேரை விரட்டிட்டு போனார்ல ஸ்லம் ஏரியால, அப்போ வக்கீலம்மாவை தெரியாம இடிச்சிருவாரு. வக்கீலம்மாவுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்லம்ல இருக்கிற சில பசங்க இந்த மாஸ்க மாட்டிட்டு இருந்ததை கவனிக்கிறாப்ல. அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி அங்க கிளம்பலான்னு யோசிக்கிறார். ரேவதி அம்மா நீ கொஞ்சம் கரெக்டான ரூட்ல போறாப்ல தெரியுது, டிஜிபி ரொம்ப சீக்கிரமாவே ப்ரமோஷன் வாங்கி மேல இடத்துல வந்து நிக்கிறாரு, எல்லாம் நேர்மையான ஆள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது, அதனால முழுமையான ஆதாரங்களை திரட்டிட்டு கொண்டு போனாதான் அவரை வாயடைக்க முடியும், இல்லைன்னா நடுவுல உழப்பி விட்டுருவாரு பாத்துக்கோன்னு சொன்னதும் சரிங்க மேடம் சொல்லிட்டு இவன் கிளம்புறான். யாரை பார்க்க வரான், அந்த வக்கீலம்மாவை பார்க்க வரான். அந்த வக்கீலம்மா கிட்ட அன்னைக்கு பசங்க எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. விசாரிச்சா அன்னைக்கு அந்த ஸ்லம் ஏரியாலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்லம் ஏரியா அப்படின்னாலே தெரியும், அங்கங்க சாக்கடை இருக்கும், அங்கங்க குப்பை கிடக்கும், குப்பை இருப்பாங்க, குப்பைகளுக்கு மேலேயே வீடு, குப்பைகளுக்கு மத்தியிலேயே ஸ்கூலு, இப்படி எல்லாம் இருக்கும். அப்படி இருந்த ஒரு ஸ்கூல்ல திடுதுப்புன்னு அங்க ஒரு ரூமுக்குள்ள இருந்த பசங்க திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மூச்சு விட கஷ்டப்படுறாங்க. அந்த பசங்களை எல்லாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. குழந்தைங்க எல்லாம் வாந்தி எடுத்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு துடிதுடிச்சு செத்து போச்சு.
அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 9 குழந்தைங்க அந்த ஸ்லம் ஏரியால இருந்த குழந்தைங்க இறந்து போயிட்டதா சொல்லி வருத்தப்படுறாங்க. ஏதோ பர்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்த குழந்தைங்க இந்த ரூமுக்குள்ள தான் இருந்தாங்கன்னு அந்த ரூமை காட்டுறாங்க. திடீர்னு அந்த குழந்தைகளுக்கு ஏதோ வித்தியாசமா வாடை அடிச்சிருக்குது. வாடை வித்தியாசமா இருக்குன்னு பசங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஸ்டேஜ்ல ஸ்பீச் போயிட்டு இருந்ததுனால அது முடிகிற வரை இங்கேயே இருக்கணும்னு சொன்னதுனால பசங்கள்லாம் அங்கேயே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு கெட்ட விஷவாயுவை சுவாசிச்சு இருக்காங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் வாந்தி வந்திருக்குது, இறந்து போனதெல்லாம். இவ்வளவு மோசமான இடத்துல ஸ்கூல் கட்டுறதுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இவ்வளவு மோசமான இடத்துல தான் சார் ஏழைகளால வீடு கட்டி இருக்க முடியும். ஏழைகளோட வீடு இங்க இருக்கும்போது ஸ்கூலும் இங்க தானே கட்ட முடியும். வாஸ்தவமான பேச்சு தான். அப்புறம் சரி, அந்த கெட்ட விஷவாயு எங்க இருந்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்க பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரியா காட்டுறாங்க. ஏதோ பிளாஸ்டிக் தயாரிக்கிற பேட்டரி போல, சாரி ஃபேக்டரி போல, பிளாஸ்டிக் தயாரிக்கிற ஃபேக்டரி. இங்க இருந்து தான் அடிக்கடி இந்த மாதிரி விஷவாயு வருமா. இவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்டரியை எதிர்த்து உங்களால விசாரணை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சரி முயற்சி பண்றேன்னு இவரும் பாக்குறாரு. சரி, இந்த கம்பெனி எதிர்த்து யாராவது கேஸ் போட்டீங்களான்னு கேட்டா, இந்த கம்பெனி ஏதோ ஒரு கொரியன் கம்பெனிக்காரங்க பேர்ல இருக்குதான். இந்த சம்பவத்துக்கு பிறகு கம்பெனியை மூடிட்டு மேனேஜர் அங்க இருந்து ஓடி போயிட்டானா. உண்மையான ஓனர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாதான். அப்படி இருக்க யார் மேல எங்களால கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத பத்தி எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணலையேன்னு கேட்கும்போது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஆனா அந்த பிளாஸ்டிக் கம்பெனி மேல இல்ல, மாறா இந்த ஸ்கூலோட ஹெச்எம் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் டீச்சர் ஏதோ அவங்க செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் இங்க ஸ்கூல்ல நடத்துறவங்க, அவங்க மேலதான் இப்ப கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதே டைம் இவரு அந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரியவே சுத்தி விசாரணைக்காக சோதனை போட்டுக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நடந்தது ஜனவரி 26 குடியரசு தினத்து அன்னைக்கு ஏன் கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பையன் கூட இறந்து போயிருக்கான். அந்த கோடீஸ்வர ஃபேமிலியில மீராவோட பையன். அத பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்ல இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்க, ஜனவரி 26ல அந்த பையன் அவங்க அம்மாவோட இதே ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்தாங்கன்னு எடுத்து சொல்றாங்க. அப்படி வாந்தி எடுத்து எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை நேரடியா அந்த மீரா அன்னைக்கு பார்த்ததாவே எடுத்து சொல்றாங்க. சரி, இத பத்தி அந்த அம்மா வெளியில மீடியாட்ட பேசலையான்னு கேட்டா, அன்னைக்கு பசங்களுக்கு மத்தியில உண்மையா இருக்கணுங்கிறத பத்தி அவங்க சொற்பொழிவை ஆத்துன்னு ஆத்திட்டு போனாங்க. ஆனா அவங்க இந்த சம்பவத்தை பத்தி மீடியால பேசும்போது உண்மை என்னங்கறத அவங்க மறைச்சிட்டாங்களாம். சரி, அந்த சம்பவத்துல இருந்த குழந்தைங்க அவங்க பேரு போட்டோஸ் ஏதாவது எடுத்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்க, கொடுக்குறோம் அப்படின்னு வக்கீலும் ஒத்துக்குது. அப்புறம் இறந்து போன அந்த பசங்களோட டெட் பாடி புதைக்கப்பட்டிருக்கிற இடத்த போகும்போது பார்த்துட்டு போங்கிறாங்க. பார்த்தா டெட் பாடிஸ் எல்லாம் குப்பைகள் கொட்டக்கூடிய அந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்குதுங்க. அதுவும் அந்த ஃபேக்டரியோட கோட்டச்சவருக்கு பக்கத்திலேயே. இவன் அந்த ஃபேக்டரியில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தான்ல, அங்க எரிக்கிற இடத்து பக்கத்துல ஏதோ நிறைய எரிஞ்சு கிடக்கும், சாம்பலா. அதை கூட விடாம துருவி எடுத்து பார்க்கும்போது அரகரையா எரிஞ்சு போய் ஒரு புக்கு கிடக்கும். தேவையில்லைன்னு தூக்கி போட்டவரு மறுபடியும் எடுத்து பார்க்கிறார். பார்த்தா அதுல இந்த கம்பெனி யாருக்கோ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பல வருதுங்க. கம்பெனியோட அதிகாரம் வேற யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரல. ஆனா ஃப்ரம் யார் பேர்ல இருக்குன்னா அதே கோடீஸ்வர ஃபேமிலியோட பேர்ல தான் இருந்திருக்குது. அப்புறம் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து கொரியன் கம்பெனி பேர்ல வேற ஒரு ஆளுக்கு இந்த கம்பெனியை குடும்பம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்குது. இதெல்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்புறம் தான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு டிஜிபி கிட்ட கேஸ முடிக்கலாம்னு கேட்கும்போது, மீராவையே தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க வச்சுட்டேன்னா இந்த கேஸ் க்ளோஸ், இல்லனா பெருசா ஆதாரம் இல்ல, அவங்கள மாட்ட வைக்கிறது கஷ்டம், அவங்கள ஒத்துக்க வை அப்படின்னு சொன்னதும் அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்காக இவர் விதவிதமா கேள்வி கேட்டு பாக்குறார். நீ தான் எல்லாரையும் கொண்டு இருக்கிற வச்சிருக்கிற, உன் பிள்ளையோட சாவுக்கு காரணம் அவனோட இயற்கையில அவனுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு சாகல, அன்னைக்கு விஷவாயு தாக்கல் ஏற்பட்டு இறந்து போன அந்த 9 பிள்ளைகளோட ஓம்புள்ளையும் சேர்த்தா 10 பேர், அந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரியா உங்களோட ஃபேக்டரி, அந்த மேட்டர் வெளியில வந்தா உங்க குடும்பத்துக்கு அவமானம் பிரச்சனைங்கிறதுக்காக அந்த உண்மையை மறைச்சிருக்கிற. உண்மையை பத்தி தான் அன்னைக்கு நீ பேச வந்த ஜனவரி 26 குடியரசு தினத்தை அன்னைக்கு நீயே உண்மை பேசல, புள்ளை இறந்துட்டான், அதுக்கு பழிக்கு பழி வாங்குற விதமா தான் உன்னை கம்பல் பண்ணி இந்த உண்மையை வெளியில சொல்ல வேணான்னு சொன்ன உன் குடும்பத்து ஆட்களையே நீ கொண்டு இருக்கிற அப்படின்னு பேசுவார். அந்த அம்மா இல்லவே இல்லைன்னு அடிச்சு பேசுது. ஓவரா சத்தம் போட்டு பேச புருஷங்காரெல்லாம் அங்கிட்ட இருந்து வந்துட்டாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அந்த அம்மா கிளம்பிடுச்சுங்க. இதுல வேற நாங்க நாட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறோம், பொருளாதாரத்தை எவ்வளவு உயர்த்துறோம், எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறோம், பணக்காரங்கனாவே கெட்டவங்க தான் நீங்க யோசிக்கிறீங்களா? சீ, அதுவும் லஞ்சம் வாங்குற உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்களை கேள்வி கேட்கணுமானெல்லாம் செமையா திட்டி விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஜனவரி 26ல எடுக்கப்பட்ட நிறைய போட்டோஸ் இருக்கும்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே மீட்டிங் முடிஞ்ச பிறகு வரிசை அடிக்கிட்டு இருப்பார். அப்ப ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு அவர் முகம் ஒரு மாதிரி மாறுது. அது என்ன போட்டோங்கிறத நமக்கு காட்டல. இதுக்கு மத்தியில அந்த சாமியார் அம்மா பங்கு அதிகமானு கேட்கிற டிவி சேனல் ஓனர், நம்ம டிஜிபி, இன்ஸ்பெக்டர், மிடில் அதிகாரின்னு எல்லா பேருமே அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுல 2000 கோடி உங்களுக்கு அந்த குடும்பம் கொடுக்கறதா இருந்தது. இல்ல ஆல்மோஸ்ட் ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததாமே. அந்த ஃபேக்டரியில இருந்து வந்த விஷவாயு கழிவு தான் இதுக்கெல்லாம் காரணமாமே. அதை மறைக்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களாமே. இந்த மேட்டர்லாம் வெளியில வந்தா உங்க ஆசிரமம், உங்க பேரு இதெல்லாம் டேமேஜ் ஆகும், கௌரவம் குறையும், பாத்துக்கங்க அப்படின்னு அவன் மிரட்டுறான். பதிலுக்கு அந்த அம்மா, எனக்கு கௌரவம் தான் குறையும், ஆனா உங்களுக்கு உங்க கம்பெனி ஷேர் எல்லாம் அடி வாங்கும், உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு பதிலுக்கு அந்த அம்மா பேசுது. உங்க 2 பேருக்கு பிரச்சனை இல்லாம நம்ம நடு அதிகாரி சொல்றாரு, அந்த 2 பேரை மிதின்னு மிதிச்சதுல நாங்க தான் பண்ணோம்னு ஒத்துக்கிட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே இதையெல்லாம் பண்ணதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தது குள்ளமா ஒரு செக்யூரிட்டி அந்த வீட்டுல வேலை பார்த்தாருல, அவன் தான் அதே ஏரியாவை சேர்ந்தவன். அதே ஏரியாவை சேர்ந்த இந்த 2 பசங்களோட சேர்ந்து அந்த பண்ணி தலையை வைக்க வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் கூட சேர்ந்து 3 பேரும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ணது அவங்க தானே அவங்க மேல பழிய போட்டு அத்தனை பேரையும் ஒத்துக்கவும் வச்சு ஜெயில உட்கார வைக்கிறோம். உங்க 2 பேருக்கு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா கேச முடிக்கிறோம் அப்படிங்கிறாரு. உடனே சாமியாரம்மா சரின்னு ஒத்துக்குது. இதோட அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் ஒதுங்கிக்கிறேன், அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து இதுக்கு மேல எதையும் நான் வாங்கிக்கல அப்படிங்குது. தான் சொத்தும் காப்பாற்றப்படணும்னா இதுதான் சரின்னு டிவி சேனல் ஓனரும் இதே ஃப்ளோல போலாம், கரெக்டா இருக்குன்னு பேசுறாரு. அடா பாவிகளா, இப்படி அப்பாவிகளை மாட்டி விட பாக்குறீங்களேன்னு நம்ம ஹீரோக்கு அதுல கோவம் தான். மீட்டிங் முடிஞ்சு கிளம்பி போகையில, நாளைக்கு இதைத்தான் நாங்க நியூஸ்லயும் சொல்ல போறோம், இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஆளும் சரின்னு விட்டுறான். அப்புறம் போற வழியில நம்ம ரேவதி அம்மாவுக்கு போனை போட்டு, மேடம் நான் இப்போ இன்னொருத்தர சந்தேகப்படுறேன், அவர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்காங்கிற கோணத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் உங்க தடயவியல் துறையை மறுபடியும் ஒர்க் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிறார். ரேவதி அம்மாவோ, அட போயா என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நாளையில இருந்து வேற தடயவியல் நிபுணர் தான் வரப்போறாங்கன்னு சொல்ல, இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்க தானே, அதுக்குள்ள இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் ரேவதி அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ யார சந்தேகப்பட்டு இந்த மாதிரி விசாரிக்க சொன்னாருன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, அந்த தாடிக்கார செக்யூரிட்டி இப்போ கண்ணு முழிச்சிட்டார் போல. அவ்வளவு வெட்டு வாங்கி 2-3 நாள் கோமால கடந்த மனுஷன் திரும்ப முழிச்சிட்டாரு. அதனாலதான் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். அன்னைக்கு சம்பவத்தப்ப என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க நம்ம எஸ்ஐ அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல. என்ன சொல்றாருன்னா, சமயக்கட்டோட கொல்லப்புறத்து டோர் திறந்திருந்தது, அன்னைக்கு அதை மூணு. அப்பதான் கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு வந்து என்னன்னு விசாரிச்சது. இந்த மாதிரி கதவு திறந்திருக்குமா மூடி இருக்கிறமான்னு நான் சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு போயிடுச்சு. வழக்கமா நான் ரவுண்ட்ஸ் போறது வழக்கம் தான். அப்படிதான் திடீர்னு மேல இருந்து மீராமாவோட சத்தம் கேட்டுட்டு நான் படிக்கட்டுல வேகமா ஓடினேன். மேல வந்து பார்த்தா ஆரவு கையில அருவாவோட என்ன வெட்டினா. பதிலுக்கு அதை தடுக்கிறதுக்காக நான் எத்தும் போது எதுக்கிறத கண்ணாடியை உடைச்சு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல விழும்போது அவன் தலையில அடிபட்டு இறந்து போயிட்டார். ஆனா நான் அதை வேணும்னு செய்யல அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல வேணும்னு தான் செஞ்சிருக்கிற, என்னால உறுதியா சொல்ல முடியுங்கிறாரு நம்ம ஹீரோ. என்னையா அப்படின்னு பார்த்தா, தோட்டக்காரன் டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போன பிறகு அந்த ஏரியா பக்கம் போனது 2 பேர். ஒன்னு மீரா, இன்னொன்னு நீ அந்த பக்கம் போயிருக்கிற. அங்க இருந்து அருவாவை எடுத்திருக்கிற. அந்த அருவாவை எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போதுதான் கேம் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணு என்னன்னா இந்த பக்கம்னு விசாரிச்சிருக்கா. இல்ல கதவு திறந்திருந்தது, மூடுறதுக்காக வந்து நீ சொல்லியிருக்கிற. அந்த கதவை நீ உடைச்சு திறந்திருக்கணும், இல்ல உனக்காக யாரோ திறந்தே வச்சிருக்கணும். மேபி அந்த போதைக்கு அடிமையான ஆரவ் உனக்காக திறந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அதே மாதிரி திறந்ததா இருந்திருக்குது. இவர் அருவாவோட உள்ள வந்திருக்கிறார். கதவை சாத்திட்டு வந்ததா நம்ம பாலு போய் சொல்லியிருப்பான். அவளும் சரி கேம் விளையாடலாம்னு உள்ள போனா. ஆனா அதே சமயம் உள்ள விளையாண்டுகிட்டு இருந்த நம்ம அடிமை ஆரவ் வேகமா வெளியில ஓடியாராம். ஏன்னா அவனுக்கு தேவையான போதைப் பொருளை நீ தான் சப்ளை பண்ற. அதான் உன் வாய்ஸை கேட்டதுமே உங்ககிட்ட இருந்த அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்காக வேகமா வெளியில வந்திருக்கான். நீ அவன்கிட்ட போதைப் பொருளை கொடுத்திருக்கிற. சரி அதை அடிக்கலாமேன்னு அவனும் வாங்கிட்டு போயிருக்கான். அவன் அவனோட ரூமுக்கு போதைப் பொருளை ஏத்திக்கிட்ட போனதுனால அவனால இனிமே நமக்கு பிரச்சனை இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இங்க மீதி பசங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, வசதியா இருக்கும், கொள்ளலாம்னு முடிவு பண்ணி ஒளிய வச்சிருந்த அருவாவை எடுத்துட்டு வீட்டுல இருந்த ஒவ்வொரு ஆளா கண்ணா அப்படின்னு வெட்டி சாச்சிருக்கிற. அவங்க மேல நீ வெட்டும் போது அந்த ரத்தம் ஓ மேல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க மேல துணியை போட்டு அதுக்கு பிறகு நீ வெட்டி இருக்கிறேங்கிறாப்ல. அது கரெக்ட் தான். அதே மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாம சோழியம் முடிக்கணும்னு அவங்க சாப்பிட்ட அந்த பாயாசம் எல்லாம் ஆசிரமத்துல இருந்து வரும், இல்ல நம்ம மீராவோட வீட்டுல இருந்து செஞ்சு இந்த பண்ணை வீட்டுக்கு இந்த பங்களாவுக்கு வரும். செக்யூரிட்டி ரூமுக்கு வந்த பிறகுதான் இங்க வீட்டுக்குள்ள வரும். சோ இவன் செக்யூரிட்டியா வேலை பார்த்ததுனால நீ கலந்து கொடுக்கிற வாய்ப்பு இருந்திருக்குது. அப்புறம் அடுத்த ரூமுக்கும் போயிருந்திருக்கிற. அங்க இருந்தவங்களையும் ரொம்ப கோரமா வெட்டி சாச்சிருக்கிற, கழுத்தை அறுத்து போட்டிருக்கிற. அப்புறம் மீராவை கொல்றதுக்காக கதவை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. பட் அந்த கதவு மட்டும் சாத்தி இருந்திருக்குது. சோ பக்கத்து ரூமுக்குள்ள போயிருந்திருக்கிற. தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை நீ கொல்லலான்னு பார்த்தா அந்த அம்மா தூங்காம இருந்தது உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இழுத்து போட்டு அந்த அம்மாவை வெட்டும் போது சத்தம் கேட்டு பாத்ரூம் பக்கம் போன புருஷன் வெளியில வந்துடுறாரு. அவரையும் சண்டை போட்டு வெட்ட பார்த்திருந்திருக்கிற. அப்ப நடந்த கலவரத்தை அந்த சவுண்டை வச்சு தான் மீரா அங்கிட்டு இருந்து கதவை திறந்திருக்கணும். அதே சமயம் போற பொருளை ஏத்திக்கிட்டு இருந்த ஆரவு நீ அவங்க அப்பனை வெட்டுறதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடியாந்து உன்னை தள்ளி விட்டுட்டு நீ வெட்டின அந்த அருவாவையே அவர்கிட்ட இருந்து புடுங்கி உன்னை வெட்ட பார்த்திருந்திருக்கணும். நீ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியில ஓடியாந்துருக்கணும். ஓடியாந்து படிக்கட்டுல கீழே இறங்கி இருக்கணும். சத்தம் கேட்டு கரெக்டா மீரா இந்த பக்கத்துல வந்திருக்கிறா. அதே சமயம் மீரா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆல்ரெடி மீரா இருக்கறா. அவ வராண்டா பக்கம் நடந்து வர்றா. இவன் படிக்கட்டுல கீழே இறங்கி வரும்போது கீழே ரூம்ல கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணும் என்ன சத்தம்னு வெளியில வந்திருக்கா. அப்படி வரும்போது இவன் இங்கிட்டு ஓடியாந்தா மாட்டிப்போமேன்னு அவன் ஏதோ சத்தம் கேட்டு மேல ஓடியாராப்ல படிக்கட்டுல மேல ஏறி ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கிற. மேல நீ ஓடியாரும் போது எதுக்கு ஆரவ் கையில அருவாவோட இருந்திருக்கான். தான் அப்பா அம்மாவையே வெட்டினவனி உன்னை பார்த்ததும் கோவத்துல வேகமா ஓடியாந்து ஒன்ன வெட்ட வந்திருக்கா. அதை மீரா தப்பா புரிஞ்சுக்கிட்டு மீராவை வெட்ட வந்ததா அவன் நினைச்சுக்கிட்ட. நல்லா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ எத்தி இருக்கிற
கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கம் விழுந்து அவ இறந்துருக்கான். இதான நடந்தது அப்படின்னு நேர்ல பார்த்தாப்புல புட்டு வைக்கிற. சொல்லு எதுக்காக பண்ண சொல்லு அப்படின்னு கேட்க அவர் அமைதியாவே இருக்கிறார். எனக்கு தெரியுங்கிறாரு நம்ம ஹீரோ. எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா வக்கீல் அந்த ஸ்லம் ஏரியால இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் உதவி தேவைன்னு சொல்லி அங்க இருந்து அதே ஏரியால இருக்கிறவர் தான் நம்ம தாடிக்கார செக்யூரிட்டி. இவரோட வீட்டுக்கும் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு துக்கம் விசாரிக்க போயிருந்திருக்கிறார். அப்புறம் ஒரு போட்டோவை பார்த்த பிறகுதானே இவருக்கு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னோம். அந்த போட்டோவை பார்த்தா ஜனவரி 26 அந்த ஸ்கூலுக்கு மீராவோட பையன் போனது மட்டும் இல்லாம இவரும் அப்ப அங்க போயிருக்கிறார். அதே ஸ்கூல்ல இவரோட பொண்ணும் படிக்குது. இவரோட பொண்ணு அந்த விசவாயால பாதிக்கப்பட்டிருக்கும். முன்னாடி மீரா குழந்தைய தூக்கிட்டு ஓடும்போது பின்னாடி இவரோட குழந்தைய தூக்கிட்டு ஓடுறார். இதுவும் நீதானே இது உன் பொண்ணு தானே கரெக்டா அவர் கேட்கிறாரு. ஆமா. இதுக்கு மேல உண்மையா மறைக்க முடியாதுன்னு அவரு ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாருங்க. செக்யூரிட்டி வேலை பார்க்கறது இப்பதான், அதுவும் இந்த பண்ண வீட்டுல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களோட சிட்டி பக்கம் இருக்கிற வீட்டுல டிரைவர் வேலையா தான் நம்ம செக்யூரிட்டி இருந்திருக்கிறார். டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். ஜனவரி 26 மீராவோட பையன் ரொம்ப நல்ல பையனா அந்த ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா அம்மா வரணும்னு வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததே அவன் தானா. அன்னைக்கு அவனும் தான் பொண்ணு கூட அந்த ரூம்ல தான் இருந்திருக்கான். திடீர்னு விஷவாயு தாக்கம், குழந்தைங்க எல்லாம் வாந்தி எடுத்திருக்குது. மீராவும் அதை பார்த்திருக்கிறா, இவரும் பார்த்திருக்கிறார். குழந்தைய தூக்கிட்டு 2 பேருமே ஓடுறாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்குங்கிறதுனால குழந்தைய லண்டனுக்கு தூக்கிட்டு மீரா ஓடிட்டாராம். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கூட அவங்க யோசிக்கல, சாகட்டும்னு அப்படியே விட்டுட்டாங்க. என் குழந்தையோட அந்த ஸ்கூல்ல படிச்ச 9 குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் குழந்தைங்களும் செத்து போச்சு. இதை தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் யார அந்த கோடீஸ்வர ஃபேமிலியை தான் தட்டி கேட்கணும். ஏன்னா அவங்களோட ஃபேக்டரி தான் அது. ஆனா அந்த போலீஸையே அந்த கோடீஸ்வரங்க கூட்டிட்டு வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், குப்பைகள் இருக்கிற இந்த இடத்துல வாழ்றீங்க, குப்பைகளை எரிக்கிறீங்க, அதனால விஷவாய தாக்கம் ஏற்பட்டு உங்க பிள்ளைய இறந்து போயிடுச்சு, உங்க அஜாக்கிரதை உங்க வாழ்விடம் தான் காரணம், அப்படி இப்படின்னு அப்படியே இவங்க மேல பழிய போட்டிருக்காங்க. அதுக்கு அஜாக்கிரதையா இருந்தா சொல்லி ஃபைனையும் போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இதையும் அவங்க எதுக்குடா வம்பு, வீடு இருக்கிற இடம் போயிடுமோன்னு பயந்துகிட்டு அவங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஸ்லம் ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாம். அப்புறமே இவன் செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு அந்த கோடீஸ்வர ஃபேமிலி விரும்பல. அதனால அவர் செக்யூரிட்டி வேலை அந்த என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ஸ்டார்டிங்ல டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டிரைவர் வேலை வேணான்னு சொல்லி செக்யூரிட்டி வேலை கொடுத்து, அதுவும் அவங்க வீட்டுல வேண்டாம், கொல்லப்புறமா இருக்கிற ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த பண்ண வீட்டுக்கு நீங்க போட்டணும்னு சொல்லி மாத்தி விட்டுருக்காங்க. அதனாலதான் ஒயிட் யூனிஃபார்ம்ல இருந்து செக்யூரிட்டி யூனிஃபார்முக்கு இவர் மாறி இருப்பார். இருந்தாலும் பிள்ளைய இறந்த சோகம், இதுக்கு காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்கணும் வெறி. அப்பதான் திட்டம் போட ஆரம்பிக்கிறார். திட்டம் போட்டு மீரா பயன்படுத்துற அந்த மயக்க மருந்து எடுத்து பாயசத்துல கலந்து எல்லாரையும் குடிக்க வச்சு அப்புறம் அந்த குத்தத்தை அரங்கேற்றிருக்கிறார். அப்புறம் அந்த பன்னி தலையை வைக்கிறதுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணது நம்ம ஆரோவோட மொபைல்ல இருந்துதான். சும்மா ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு கேட்டு வாங்கி இந்த வேலையை அரங்கேற்றி இருக்கிறது இவர் தான். அந்த பழிய அவன் போதைக்கு அடிமையானவங்கிறதுனால அவன் மேல போட்டு ஈஸியா தப்பிக்கலாம்னு நினைச்சாரு. கடைசியில மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் அப்படியே ரெக்கார்டிங்ல வருது. இதுக்காகத்தான் பண்ணேங்கிறத ஓபனா ஒத்துக்கிறார். அடுத்து பார்த்தா அதே வீடியோவை ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் பாக்குறாங்க, எல்லா சேனல்லையும் ஓடுது. யாரோ மீடியாவுக்கு மக்களுக்கு லீக் பண்ணி விட்டாங்க போல. அப்புறம் நம்ம டிஜிபி வேற என்ன பண்ண முடியும், எல்லாமே வெளியில வந்துருச்சு, எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவர் தான் குற்றவாளி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ், மக்களுக்கு நன்றி, இதுக்காக உழைச்சவங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. ரேவதிக்கு நம்ம ஹீரோக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பரவாயில்லையே கேஸை நல்லபடியா முடிச்சிட்டீங்க போலயே அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு நம்ம டிஜிபி. சூப்பர் சார், தேங்க்யூ சார் நம்மளால சொல்லுவான். அட போடா உன்னை சஸ்பெண்ட் பண்றா அப்படின்னு டாப்ல சார் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ஒரு கோணத்துல எடுத்துட்டு போலான்னு பார்த்தா நீ இந்த கோணத்துக்கு கொண்டு போன இல்ல, யூ ஆர் சஸ்பெண்டட், 3 மாசம் வீட்டுல இருப்போம், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு நம்மளால வந்துடுறான். அடுத்து ரேவதி அம்மாட்ட, ஏமா அந்த செக்யூரிட்டி பேசின விஷயம் அந்த வீடியோ அது எப்படிமா வெளியில போச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அது ஒரிஜினல் தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லேப்டாப்ல ஏத்தி ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் ரன் பண்ணி பாப்பாங்களா ரேவதி அம்மா. அப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ராத்திரி அந்த லேப்டாப்பே திருடு போயிடுச்சான். அந்த திருநவங்க தான் இந்த வீடியோவை வெளியில கொண்டு வந்திருக்கணும்னு அப்படி ஒரு பழிய போட்டு விட்டுறாங்க. டிஜிபியால ஒன்னும் பண்ண முடியல. இந்த பக்கம் பாருங்க, டிவி சேனல் நடத்துறவன் பாருங்க எவ்வளவு கோரமா நடக்குது பாருங்க, எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்தே தீரும், வந்துருச்சு பாத்தீங்களா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாப்ல. அந்த பக்கம் ஜாமியாரம்மா வழக்கம் போல சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம பிஏ, நல்ல வேலை உண்மை வெளியில வந்துச்சு, இல்லனா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இதுக்கு மத்தியில வேற சாமியாரம்மா கூட சேர்ந்து போலீஸ்காரங்களை வச்சு பேரமெல்லாம் பேசின அந்த டிவி சேனல் ஓனர் அப்படின்னு எடுத்து சொல்லும்போது என்ன மிரட்டுறதுக்காக நடந்த சதி. ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரி என் பேர்ல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் என்ன மிரட்டுறதுக்காக அந்த ஆளு வந்தான். நிஜத்துல அந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரி என் பேர்ல இல்ல, அதை எப்பயோ என் குடும்பத்து ஆட்கள் இந்த சாமியா மரமா பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டாங்களாம். சோ இந்த பவர் ஆஃப் பட்டனி பேப்பரை அறகுறையா எரிஞ்சு கிடந்தது இல்ல பத்திரம், அது அந்த சாமியாருக்கு போய் சேர வேண்டிய பத்திரம் தான். கொரியன் கம்பெனி பேர்ல சும்மா போட்டிருக்காங்க. பட் முதலாளி உண்மையிலேயே யாருன்னு பார்த்தா சாமியாரம்மா தான். இதை நம்ம மீரா எடுத்து சொல்லும் போது ஷாக்கா இருக்குது. அப்புறம் 2000 கோடிக்கு ஏதோ ஒரு ஷெல் கம்பெனியில கொடுக்குறீங்க, அதை அங்க கொடுக்க போறீங்களாமே அப்படின்னு பிஏ கேட்க, இல்ல அதை எப்பயோ நான் நடுவில் தடுத்து நிப்பாட்டிட்டேன், இந்த போலி சாமியாருக்கு இருக்கு 2000 கோடி அவசியம் இல்ல, எனக்கு எதிராவே எல்லாரும் கூட சேர்ந்து மீட்டிங் போட்டுச்சுல, பேரம் பேச்சுல சல்லி பைசா கொடுக்க கூடாதுன்னுட்டாங்க. எஸ், ஆக
ஆக மொத்தம் சாமியார் அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய அந்த பணம் எல்லாம் போய் சேரல. நல்ல வேலை, அது சந்தோஷம். அதே மாதிரி அந்த டிவி சேனல் ஓனர் அந்த ஆளுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவா கிடைக்கும், இதை வச்சு மிரட்டி நிறைய பங்குகளை புடுங்கலாம் நினைச்சா அதுவும் நடக்கல. அப்புறம் போலீஸ்காரங்க சம்பந்தமே இல்லாம குள்ளமா இருக்கிற அந்த செக்யூரிட்டி மேல பழிய போடலாம் நினைச்சாங்க இல்ல, நல்ல வேலை, அதுவும் நடக்கல. நம்ம ஹீரோவோட புண்ணியத்துல உண்மை வெளியில வந்தது, சந்தோஷம். அப்புறம் இந்த உண்மைக்காக பாடுபட்டவங்க எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க, காஃபி தண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. 3 மாசம் சஸ்பெண்ட் இல்லையா, வீட்டுல அழகா சமைச்சு போடலான்னு காத்துட்டு இருக்கிறார். அத்தோட படம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல திறந்து கொடுத்துட்டு வரோம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.